நமஸ்காரம். ஒருத்தர் கேட்டு இருந்தார், தர்மம் இது நேர்மறையான நல்ல சொல். அதர்மம் என்றால் தர்மமற்ற செயல். என்பது போட்டால் எதிர்மறை பொருளை கொடுக்கும். எதிராக இருக்கட்டும், ஆனால் அது தப்பானதாக இருக்கிறது. அப்படித்தான் எல்லா இடத்திலுமே இருக்குமா என்று அவர் சில எடுத்துக்காட்டுகளோடு கேட்டிருந்தார். தர்மம் நல்லது, அதர்மம் நல்லதல்ல. நியாயம் நேர்மையானது, அந்நியாயம் நேர்மையற்றது. சத்தியம் உண்மை, அசத்தியம் உண்மை அல்லாதது பொய். இதேபோல் சம்ஸ்கிருதத்தில் எங்கு சேர்த்தாலும் நேர்மையற்றது, தர்மம் இல்லாதது, உண்மை இல்லாதது பொய் என்று தாழ்ந்த பொருளிலேயே வருமா? அப்படித்தான் அந்த பாஷையில் அமைப்பு இருக்கிறதான்னு கேட்டார். அவர் சொன்ன எடுத்துக்காட்டுகள் வரைக்கும் சரிதான். அதை போல இன்னும் 100 சொற்கள் கூட எழுதலாம். ஆனால் எல்லா சொற்களுமே என்பது சேர்த்தால் தாழ்ந்ததாகிவிடும், தப்பானதாகிவிடும் என்று நினைக்க வேண்டாம். இப்போது மாற்றி எடுத்துக்காட்டு கூறுகிறேன். சிந்தியம் என்றால் சிந்தனைக்கு எட்டுவது, சிந்திக்க முடிந்தது. என் கண்முன்னே நாற்காலி இருக்கிறது, இது நான் பார்க்கிறேன், சிந்திக்க முடியும். என் உறவுக்காரர்கள் வெளியூர் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி இங்கு உட்கார்ந்தே சிந்திக்க முடியும். ஆசிந்தியம் சேருங்கள். அப்ப தாழ்ந்ததாகி விடுமானால் இல்லை. நினைவுக்கே எட்டாததான பெருமையை சொல்லும். அச்சிந்திய என்றால் சிந்தனைக்கு எட்டாதவர், பெரும் புகழாளர், மிக உயர்ந்த பொருள். யோத்யா என்றால் எதிர்த்து போர் புரியலாம். அயோத்யா சேருங்கள். எதிர்க்கவே முடியாது, தகர்க்கவே முடியாது. பராஜிதா ஜெயிக்கப்பட்டவர், தோற்றவர்னு பொருள். பராஜயம் என்பது ஜெயத்துக்கு நேர் எதிர், தோல்வி. பராஜயன் என்று சொன்னால் தோல்வியுற்றவர். அபராஜய அல்லது அபராஜிதன். அபராஜிதன்னால் ஜெயிக்கவே முடியாது, அவருக்கு தோல்வியே இல்லை. தோல்வி என்பதே இல்லாதவர், எப்போதும் வெற்றி கொள்பவர்னு பொருள். பராஜிதன் அல்லது பராஜிதா, அபராஜிதா அல்லது அபராஜிதன். சேர்த்தால் தாழ்ந்து விடவில்லை, தோல்வி இல்லாதவர், எப்போதும் வெற்றி பெறுபவர்னு பொருள். பிரமேயம் நம்ம புத்திக்கு எட்டுவது, நம்முடைய அறிவாலே இது இப்படி, அறிவுக்கு எட்டும் பொருள். அப்பிரமேயன் என்றால் புத்திக்கே எட்டாதது, மிக உயர்ந்தது. அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா என்று வால்மீகி கூறுகிறார். அந்த ராமபிரானுடைய, சீதையோடு கூடின ராமபிரானுடைய பெருமை என்னால் அறிந்து கொள்ளவே முடியாது, அவ்வளவு உயர்ந்ததுன்னு கூறுகிறார். அதனால பிரமேயம் அப்பிரமேயம், யோத்யா அயோத்யா, பராஜிதா அபராஜிதா, சிந்தியம் அச்சிந்தியம், கிளிஷ்டம் சிரமப்பட்டு செய்வது, அக்லிஷ்டம் சிரமமில்லாமல் அனாயாசமாக எளிதாக செய்வது. இப்படி 100 சொற்களுக்கு மேல் எழுதி கொண்டே போகலாம். ஏன் சொல்ல வந்தேன் என்றால், என்பது சேர்த்தாலே அது தாழ்ந்ததை குறிக்கும்னு நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு சில சொற்களுக்கு அது சரி.
ஆனால் எத்தனையோ சொற்களில் ஆ சேர்த்தால் அது நல்லதை குறிக்கும். ஒரு மொழின்னு எடுத்துக்கொண்டால் அந்த மொழியை ஆழமாக படித்து அல்லது அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை வாசித்து மகிழ்ச்சி அடைந்தோமானால் ஒரு பற்று ஏற்படும். அதில் இருக்கிற நைசிட்டிஸ்னு சொல்லுவார்கள், நுட்பமான அழகழகான கருத்துகள். இப்படி சொன்னாலும் பொருந்துகிறது, அப்படி சொன்னாலும் பொருந்துகிறதே. அதுதான் இலக்கிய அனுபவம். இலக்கணம் சிறப்பானது. ஆனால் அந்த இலக்கணமே இலக்கியத்தை பின்தொடர்ந்துதானே சென்றாக வேண்டும். இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனி சிறப்பு காணப்படுகிறது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.